ஓகே. திரு சுப்ரத்தினம், இங்க அரசியல் முகவரியை தொலைத்தவர் அவருடைய முகவரியை தேட போயிருக்காரா அப்படின்லாம் கேட்கிறாரு திரு மணிகண்டன். மணிகண்டனுக்கு, சகோதரர் மணிகண்டனுக்கு நான் ஒரு தெளிவான பதில் சொல்றேன். ரெட்டலைய முடக்கணும் என்பது எங்களுடைய எண்ணமே கிடையாது. இரட்டை இலையை பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, நமக்குள் பிரச்சனை வேண்டாம், ஒன்றுபடுவோம், இரட்டலை காப்பாற்றுவோம், இரட்டலையை பெற்று ஒருங்கிணைந்த அதிமுகவாக மக்கள் மன்றத்தில் களம் கன்று வெற்றி பெறுவோம் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் எல்லாம் முயன்று கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய எண்ணம். இரண்டாவது, தமிழகத்துடைய ஆக சிறந்த சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்படுகிற அருமையண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் புத்தாண்டை ஒட்டி சந்திப்பதை இவர் இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசுகிறார் என்றால், இவருடைய மணிகண்டன் உங்களுடைய தரம் என்ன என்பது நீங்களே வெட்ட வெளிச்சமாக அவ்வப்போது வெளிக்காட்டிக் கொள்கிறீர்கள். எனவே உங்களுக்காக வேண்டி நான் 2 சொட்டு கண்ணீரை, உங்களுடைய தரந்தாழ்ந்த பேச்சுக்கு நான் 2 சொட்டு கண்ணீரை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. ஆனா அருமையான பிரியன் அழகா சொன்னாரு, இது எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள்லாம் எல்லா கோர்ட்டுகளுமே சொன்னது என்னன்னா, இங்க சென்னை உயர்நீதிமன்றமாகட்டும், இன்னும் இருக்க உச்ச நீதிமன்றத்தில் கூட இறுதியா சொன்னது என்ன, அதாவது there should not be a functional deadlock in a political party. ஒரு அரசியல் இயக்கம், பிரதான அரசியல் இயக்கத்தில் செயல் இழந்த தன்மை உருவாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய செட்டப் இப்படியே போகட்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் விட்டு இருக்கிறோம். There are lapses in the various judgments given by the lower courts. பட் எல்லாத்துக்குமே விடை, நீங்க OS சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் சூட், மூல வழக்கு நடைபெறக்கூடிய சிவில் சூட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்வு கண்டுகொள்ளுங்கள் என்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கித்தான் இன்றைக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோமே தவிர, எங்களுக்கு அறுதியிட்டு உறுதியாக நாங்கள் சட்ட வாய்ப்பை இழந்தவர்களாக இல்லை. இது ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு அண்ணன் பாலாசாருக்கு தெரியும், கடந்த முறை நாங்கள் எல்லா பார்ட்டியும் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் அண்ணை சார்பில், இபிஎஸ் அவர்கள் சார்பில், திரு சூரியமூர்த்தி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வாதிடுகிற பொழுது, தேர்தல் ஆணையத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, மெஜாரிட்டி என்பதை திரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன பொழுது, தேர்தல் ஆணையம் this particular matter is not about majority, but we are very much concerned about the violation of the bylaws of ADMK, because உங்களுடைய இயக்கமானது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று இதை உருவாக்கி புரட்சியாளர் எம்ஜிஆர் வகுத்திருக்கிறார். எனவே இது it appears your party bylaws appears to be sui generis. இது ஒரு வித்தியாசமான தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஜனநாயக இயக்கம் எங்கும் இல்லை. அதற்கு காரணம் இந்த அடிப்படை விதி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை விதிதான். அது மீறப்பட்டு இருக்கிறதா என்பதற்கான விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுதுதான் அப்புறம் எங்களுக்கு திரு சூரியமூர்த்தி அவர்கள் நான் ஐ ஆம் சிங்கிள் பார்ட்டி, என் சார்பில் பலருக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கீங்க, எனவே அவங்களுடைய ரிப்ளைஸ் காப்பி எங்களுக்கு வேணும், காப்பீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கீங்க, எலெக்ஷன் வெப்சைட்லயும் அது இருக்கு, எடுத்துக்கங்க, நாங்களும் சப்ளை பண்ணிடுறோம் சொல்லி இந்த வழக்கு ஒத்துவைக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்க நீதிமன்றத்தில் எங்கள் சார்பிலான வாதங்களை எடுத்து ரிட்டர்ன் ரிப்ளைஸ் கொடுத்திருக்கோம். அடுத்த முறை வருகிற பொழுது சட்டம் எப்படி மீறப்படுகிற, விதிமுறைகள் எப்படி மீறப்பட்டிருக்கிறது, ஒரே நிமிஷம், எந்த இடத்திலுமே 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு 5 ஆண்டு காலம் அதை கட்டையில் பண்றது சம்பந்தமா ப்ரொவிஷன் எங்கேயுமே கிடையாது. சோமோட்டோவா இல்லீகலா திரு இபிஎஸ் அவர்கள் பொதுக்குழு கிட்ட கட்டையில் பண்ணதை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல எந்த அடிப்படை சட்ட விதிகளையும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே இரட்டை இலை சின்னத்தை முறைப்படி ஒருங்கிணைப்பாளருக்கு வழங்க வேண்டும், ஒன்று மட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதுதான்.